வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். த மோர் யூ நோ த மோர் யூ க்ரோ. அதிகம் படிப்பவர்களுக்கான அடிப்படை அரிச்சுவடியாக ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நாலேஜ் இஸ் பவர் என்பார்கள். இந்த நாலேஜ் என்பது ஒரு அதிகார சக்தி என்பது எங்கே வருகிறது என்றால் வெறும் பள்ளிக்கல்வியில் மட்டும் வந்துவிடுவதில்லை. பல்வேறு புறக்காரணிகளும் அந்த நாலேஜ் என்கிற ஞானத்தை கொடுக்கிறது. வளரும் பிள்ளைகள் கல்வியில் மட்டுமல்லாமல் அந்த கல்வியை எப்படி திறம்பட கற்க வேண்டும், அந்த கல்வி கற்கும்போதே விளையாட்டிலும் அந்த பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தோடு அந்த கல்வியை கற்க அந்த விளையாட்டில் அவர்களை எப்படி ஊக்குவிக்க வேண்டும், இதெல்லாம் வழக்கமாக ஒரு வீட்டில் தந்தையை விட தாய்க்குத்தான் அதிக அக்கறை இருக்கும். ஆனால் தமிழகத்து முதல்வர் தமிழ்நாட்டு குழந்தைகள் அனைவருக்குமே உண்மையான அம்மாவாக இருப்பதால் கல்வியில் ஒரு புதிய புரட்சியை, இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத ஒரு புரட்சியை, கல்வி புரட்சியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கலாதேவியாக, ஒரு கலைவாணியாக, அன்னை சரஸ்வதியாக இந்த கல்வி கண்களை திறந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்க எல்லோருமே வியக்கிறார்கள். ஆனால் ஒரு முதலமைச்சர் யோசித்து தமிழகத்தில் ஒரு பெரிய கல்வி புரட்சியை செய்து கொண்டிருக்கிறார். சமுதாயத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் உயர்வடைய அவர்களுக்கு சிறந்த கல்வி அளிக்க வேண்டும். கல்வி பொருளாதார வளர்ச்சிக்கும் காரணம். அதனால் எனது அரசு கல்வி வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருகிறது என்ற சட்டசபையிலே முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அதிமுக அரசு செய்து வரும் கல்வி புரட்சி பற்றி தான் இன்று நாம் பேசப்போகிறோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊடக தொடர்பாளர் பேராசிரியர் தீரன் அவர்கள் வணக்கம். கல்வியாளர் பேராசிரியர் மாறன் அவர்கள் வணக்கம். அனைத்திந்திய ஆசிரியர் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் பாபு அவர்கள் வணக்கம். முதல்வர் அறிவித்திருக்கும் கல்வி திட்டம் என்பது கிராமப்புறங்களில் மாணவர்கள் எப்படி பள்ளிக்கு ஈர்க்கப்படுகிறார்கள்? அம்மா அவர்கள் அறிவித்துள்ள பல திட்டங்கள் மாணவர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய அம்மா அவர்கள் சத்துணவில் 5 நாட்கள் முட்டை, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுபோக கலவை சாதம், சத்துணவில் ஒரே ஒரு சாம்பார் சாதம் இப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்த குழந்தைகளுக்கு வீட்டை விட பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அவா. இந்த அவாவை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களே மிகவும் பாராட்டி வருகின்றனர். ஏன்னா வேலைக்கு போகக்கூடிய கிராமப்புற பெண்கள் அவசரமாக ஏதோ ஒரு சாதத்தை வைத்து கொண்டு போயிடுவார்கள். அந்த வீட்டை விட நம்மளுடைய பள்ளிக்கூடத்தை அவர்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு காரணம் இந்த 13 வகையான உணவு. இதை உடனடியாக திட்டத்தை அமுல்படுத்துவது மட்டுமல்லாமல் எவ்வாறு சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று அம்மா அவர்கள் நினைத்து அந்த சத்துணவு பணியாளர்களுக்கு முறையான பயிற்சி அளித்து அம்மா அவர்கள் மிகுந்த கவனத்தோடு உடனடியாக அதை செயல்முறைப்படுத்தினார்கள். முன்பு சீருடையெல்லாம் கிடையாது. ஆரம்ப பள்ளியில் என்ன ட்ரெஸ் வேணால் போட்டு போவான். இப்போ அந்த சீருடையும் அந்த ஷூவையும் போட்டு போகும்போது அந்த குழந்தைக்கு ஒரு பெருமித நடை வரும். நகரத்து கான்வென்ட் குழந்தையை போல் ஒரு எண்ணம் அந்த கிராமப்புற குழந்தை வரும். அந்த மாதிரி ஈர்ப்பு குழந்தைகளுக்கு எப்படி வந்திருக்கு? அம்மா அறிவித்துள்ள 4 வகையான சீருடைகள். அரசு பள்ளியில் இவ்வளோ திட்டங்களை கொடுக்குறாங்களா அம்மா, இந்த அரசு பள்ளியா இல்லை தனியார் பள்ளியா அப்படிங்கிற அளவுக்கு அனைத்து திட்டங்களுமே வரவேற்கத்தக்கதாக இருக்குது. ஏன்னா கிரையான்ஸ், நோட்டு, புத்தகங்கள், அதே மாதிரி 30 பருவ கல்வி முறை. அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் 30 பருவ கல்வி முறை. புத்தக சுமையே வேண்டாம், அந்த மாணவர்களுக்கு புத்தக சுமையே வேண்டாம். தொகுதி 1 தொகுதி 2 புத்தகம் தான், தமிழ் ஆங்கிலம். அப்புறம் கணிதம், அறிவியல், சமூகவியல், அது ஒரு புத்தகம், 2 புத்தகம் போதும். அது போக ஏபிஎல் கார்டு, அதையும் பார்த்தாச்சுன்னா அவனுக்கு ஆர்வம் அதிகம் வரும். புத்தக சுமை என்பது குறைச்சிட்டாங்க அம்மா. அவனுக்கு இப்போ அம்மா அவர்கள் ஆங்கில வழி கல்வி திட்டம் அதை கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைமரியில் ஆங்கில வழி கல்வி திட்டம் கொடுத்ததுனால இப்போ இந்த கல்வியில் மாணவர்களுடைய சேர்க்கை சதவீதம் மிக உயர்ந்துள்ளது. மெட்ரிகுலேஷனே பயப்படுறாங்க. இது எப்படி நம்ம ஈடுகட்ட போகிறோம் இன்னும் வருங்காலங்களில் இதெல்லாம் நமக்கு அரசு பள்ளிகளோடு போட்டி போட முடியுமா நம்மளால் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு அவங்க பிரமிப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அம்மா அவர்கள் செய்துட்டு வர்றாங்க. ஆங்கிலம் தான் பயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் மத்தியில் ஆழமாக பதிஞ்ச ஒரு கருத்து இப்போ மிக எளிமையாக ஆங்கிலம்லாம் ரொம்ப ஆர்வமாக படிக்கிறாங்க. ப்ரைமரியிலே அவன் ஃபண்டமெண்டல் பேஸ் நல்லா இருக்கிறதுனால
உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளி போகும்போது அவனுக்கு என்ன செய்யுது, தூண்டுதலை தருது. ஏன்னா ஆங்கிலத்திலே நம்ம படிச்சிடலாம், பயம் இல்லை அப்படின்னு சொல்லி இடைநிற்றலும் குறையுது. ஆங்கில வழியில் படிக்கும்போது நிறைய பேர் என்ன செய்யும், சில முடியலையா அப்படின்னு தமிழ் மீடியம் போய்க்கலாம். இந்த 2 வழிகளையும் அம்மா கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருத்தர் ரொம்ப இங்கிலீஷ் படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவனை பாதி அளவுக்கு போயிட்டு அப்படியே மாற்றிக்கிடலாம். அந்த ஒரு 2 முறையும் அம்மா கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு இது. இந்த ஓவரால் அம்மாவுடைய இந்த எஜுகேஷனல் அந்த ரெவல்யூஷனை பார்த்தீங்கன்னா ப்ரைமரியிலேருந்து ஆரம்பிக்குது. அம்மாவுடைய இந்த திட்டத்தினால ப்ரைமரி எஜுகேஷன் எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்கு? கல்வியை பொறுத்தளவிலே கல்விக்கு கடவுளாக கடமைகளை சொல்லுவார்கள். இன்றைக்கு கல்வித்துறைக்கு காக்கும் கடவுளாக மாண்புமிகு அம்மா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள் மிக நன்றாக உணர்ந்து கல்வியிலே ஒரு ஆர்வத்தோடு இன்றைக்கு சேரக்கூடிய அளவிற்கு அம்மாவுடைய திட்டங்களானது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது தமிழ் பாடல். ஆனால் அம்மா அவர்கள் கல்வி கற்பதற்காக இவர்கள் யாரையும், பெற்றோரை கூட இவர்கள் சார்ந்து இருக்கக்கூடாது என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு 14 வகையான கல்வி உபகரணங்களை அந்த மடிக்கணினியிலிருந்து, பாடப்புத்தகத்திலிருந்து, சீருடையிலிருந்து, அவர்களுக்கு அந்த ஜியாமெட்ரி பாக்ஸ் இருந்து, கிரையான் பென்சில், இது மாதிரி பல்வேறு வகையான பொருட்களை இந்தியாவிலேயே 29 மாநிலங்களிலே எந்த ஒரு மாநிலத்திலும் கல்விக்காக இவ்வளவு அக்கறை எடுத்து இவ்வளவு சிறப்பாக செய்த மாநிலம் வேறு எதுவுமே கிடையாது. இது ஏதோ நாம் தமிழ்நாட்டிற்கு பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற செய்தி அல்ல. தேசிய அளவிலே கொடுக்கப்படுகிற புள்ளிவிவரங்களிலிருந்து பார்த்தால் தமிழ்நாடு இன்றைக்கு கேரளா கல்வியிலே முதன்மையிலே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அங்கு கூட இப்படிப்பட்ட சலுகைகள் எல்லாம் வழங்கப்படுவதில்லை. ஆனால் மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ கடந்த 5 ஆண்டுகளில் 32 லட்சம் பேருக்கு மேலே மாணவர்களுக்கு அந்த மடிக்கணினி வழங்கி இருக்கிறார்கள். இதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், வசதி படைத்த மாணவர்கள் மட்டுமே அந்த மடிக்கணினியை வாங்கக்கூடிய சக்தி இருந்த ஒரு நாட்டிலே இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏழை வீட்டு பிள்ளைகள் கூட இன்றைக்கு 25,000-30,000 பெருமானம் உள்ள ஒரு மடிக்கணினியை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அம்மா அவர் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதோடு இந்த ஆண்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த மடிக்கணினியோட இலவசமாக விலை இல்லாமல் அந்த இணையதள இணைப்பும் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக சர்வதேச அளவிலே கல்வியோடு போட்டியிடக்கூடிய அளவிற்கு மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு தீட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பள்ளி கல்வித்துறைக்காக 24,000 கோடி சொச்சம் 198 கோடியும், அதே போல் இன்றைக்கு உயர்கல்விக்காக 3,679 கோடி, 27,000 கோடி ரூபாய்க்கு மேலே கல்விக்கு மட்டும் ஒதுக்கி இருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஏறத்தாழ 1 லட்சம் கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கிய ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் என்பது மிக மிக சிறப்புக்குரியது. மாண்புமிகு அம்மா அவர்கள் கல்வித்துறைக்காக எடுத்து கொண்டு வருகின்ற மிக சிறப்பான திட்டங்களின் வாயிலாக இன்றைக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி நிலையானது எவ்வாறு இருக்கிறது என்றால் 2013-14 93.6% இன்றைக்கி பார்த்தா ஏறத்தாழ கேரளாவுக்கு இணையாக நாம் கல்வியில் ரொம்ப வேகமாக முன்னேறுகிறோம். அதை இன்னும் கொஞ்சம் நாளில் அதையும் கேரளாவுடைய இதையும் முறியடித்து விடக்கூடிய அளவிற்கு இங்கே தேர்ச்சி விகிதமான இருக்கிறது. அதே போல் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பார்த்தீங்கன்னா 2015-16 91.41% உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி இடைநிற்றல் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிக மிக குறைந்திருக்கிறது. உதாரணத்திற்கு 2010-11 திமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 11.21% இருந்த இந்த இடைநிற்றல் சதவிகிதமாக ட்ராப் அவுட்ஸ் அந்த இடைநிற்றல் சதவிகிதமான இன்றைக்கு அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் 3.9% குறைந்திருக்கிறது. ஆக 1/3 பங்கு தான் இன்றைக்கு இடைநிற்றல் இருக்கிறது. ஆக இந்த ட்ராப் அவுட்ஸ் குறைவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தமிழகத்திலே மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது அந்த மாணவர் ஆசிரியர் விகிதாச்சாரத்தை தேசிய அளவில் இருக்கிற சராசரி அளவிட மிக குறைவாக அவர்கள் வைத்திருக்கார். தொடக்கப்பள்ளியில் ஒரு ஆசிரியருக்கு 25 மாணவர்கள், நடுநிலைப் பள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆசிரியருக்கு 24 மாணவர்கள், உயர்நிலைப் பள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆசிரியருக்கு 26 மாணவர்கள். பேசிக் எஜுகேஷன் க்ரைட்டீரியாவில் ஒரு டீச்சருக்கு இத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆசிரியர்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அது என்ன? அது தேசிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா தொடக்கப்பள்ளியில் ஒரு ஆசிரியருக்கு 30 மாணவர்கள். ஆனால் அம்மா அவருடைய அரசானது ஒரு ஆசிரியருக்கு 25 மாணவர்கள் குறைவாக தான் வச்சுருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் நடுநிலைப் பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியருக்கு 35 மாணவர்கள் தேசிய சராசரி. ஆனால் அம்மா அவருடைய அரசு ஒரு ஆசிரியருக்கு 24 மாணவர்கள், ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போல் உயர்நிலைப் பள்ளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். ஆனால் அம்மா அவருடைய அரசானது உயர்நிலைப் பள்ளியில் ஒரு ஆசிரியருக்கு 26 மாணவர்கள்.
அதே போல் மேல்நிலை கல்வியிலே பார்த்தாலும் 45 மாணவர்கள் ஒரு ஆசிரியர். ஆனால் இங்கே ஒரு ஆசிரியருக்கு 37 மாணவர்கள் மேல்நிலை பள்ளியில். அப்படி பார்த்தால் நீங்கள் தமிழ்நாட்டில் அந்த ஆசிரியர்களுடைய அந்த மாணவர் விகிதாச்சாரம் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே 20,970 ஆசிரியர்களை ஒரே நாளில் பணி அமர்த்தி அவர்களுக்கு பணியாணை வழங்கிய ஒரே அரசு 29 மாநிலத்திலே வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு தான் அந்த அளவிற்கு மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. ஆக இன்றைக்கு பள்ளிக்கல்வியானது மிக மிக சிறந்த அளவிலே உயர்ந்து நிற்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அம்மா எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு அவங்க மேலும் தொடர்ந்து படிக்கணுன்றதுக்காக அந்த மாணவர்களுக்கு பிற்படுத்தப்பட ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, உதவித்தொகை கொடுக்குறாங்க. அதே போல் SC ST மாணவர்களுக்கும் உதவித்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் அம்மா அவர்கள் அந்த திருமண உதவி திட்டம் 10th பாஸ் பண்ணியிருந்தாக்கா அவங்களுக்கு 25,000 ரூபாய் தான் அந்த தாலிக்கு தங்கம். முன்ன 4 கிராம் கொடுத்தாங்க, இப்போ 8 கிராம் கொடுக்குறாங்க. அப்போ அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் மேலும் மேலும் மேற்கல்வி பயில வேண்டும் என்பதற்காகவே அம்மா அவர்கள் 25,000 ரூபாயை 50,000 அவர்கள் பட்டய வகுப்போ அல்லது பட்ட வகுப்போ படித்திருந்தால் அவர்களுக்கு 50,000 ரூபாயாக உதவித்தொகை வழங்கும் என்று உயர்த்தி. பெண் பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, மேற்படிப்பெல்லாம் அதிகமாக படிக்க வைக்க மாட்டாங்க, உடனே யாருக்காக திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று நிறுத்தி விடுவார்கள். ஆனால் பெண்கள் கட்டாயமாக படிக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை ஊக்கப்படுத்துவதற்காகவே பட்டய வகுப்பு பட்ட வகுப்பு படிக்கிறவர்களுக்கு 50,000 ரூபாய் திருமண உதவித்தொகை என்று சொல்லி இன்றைக்கு 8 கிராம் தங்கத்தை கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுத்து வரக்கூடிய சீரிய முயற்சிகள் தனியார் பள்ளிகளில், அதாவது சிறுபான்மையற்ற மற்ற தனியார் பள்ளிகளில் முன்னெல்லாம் நாம் போய் சேரணும்னு நினச்சா கூட அங்கே சேர முடியாது. ஆனால் அம்மா அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகளின் காரணமாக இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் 2013-14 49,000 மாணவர்கள் தான் பலன் பெற்றார்கள். 14-15 86,729 மாணவர்கள். அதே போல் இன்றைக்கு 15-16 94,811 மாணவர்கள் இன்றைக்கு தனியார் பள்ளிகளில் பிற வசதி படைத்த மாணவர்கள் பயிலக்கூடிய அந்த பள்ளிகளில் ஏழை எளியோருடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வீட்டு மாணவர்கள் சென்று படிப்பதற்கு அதற்கான உதவித்தொகை கூட மத்திய அரசாங்கம் நமக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் ஏராளமாக இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது அந்த தனியார் பள்ளிகளிலும் இந்த ஏழை வீட்டு பிள்ளைகள் பயில வேண்டும் என்பதற்காகவே மாநில அரசாங்கத்தினுடைய நிதி உதவி முன்கூட்டியே தந்து அவர்கள் படிப்பதற்கான வாய்ப்புகளை அம்மா அரசு வழங்கி இருக்கிறது. அன்றைக்கு திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்விக்கு செல்வோருடைய எண்ணிக்கை 27% தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு எடுத்திருக்கிற பல்வேறு திட்டங்களின் காரணமாக இன்றைக்கு உயர்கல்விக்கு செல்வோருடைய எண்ணிக்கையானது 44.8% இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. ஆக இந்தியாவிலேயே உயர்கல்வியிலே அதிகமான மாணவர்கள் செல்வது தமிழகத்திலே தான். மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளின் காரணமாகத்தான் உயர்கல்விக்கு செல்வோருடைய மாணவர் எண்ணிக்கையானது அதிகமாகி இருக்கிறது. ஒன்று. அதே போல கடந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தால் நிறைய கல்லூரிகள், ஏறத்தாழ அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், அந்த பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரிகள், இப்படியெல்லாம் 69க்கும் மேற்பட்ட அந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்கியதன் காரணமாக இங்கே மேல்நிலை பள்ளியிலே இருந்து படித்துவிட்டு செல்கிறவர்களுக்கு அங்கே அரசு கல்லூரிகளில் போய் சேருவதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மருத்துவக் கல்லூரிகளை நீங்கள் பார்த்தால் கடந்த 5 ஆண்டு காலத்திலே 850க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி இடங்களை கூடுதலாக அதிகமாக அம்மாவுடைய அரசானது இன்றைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. கடந்த ஆண்டு கூட பார்த்தால் ஏறத்தாழ 33 மாணவர்களுக்கு மேலாக அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் தேர்வு பெறக்கூடிய அளவிற்கு அம்மாவுடைய அரசானது இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுது அண்மையில் அறிவித்த அந்த அறிவிப்பிலே கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆல் இண்டியா அந்த இன்ஜினியரிங் எக்ஸாம் அதில் எழுதுவதற்காக இன்றைக்கு சிறப்பு பயிற்சிகளை அம்மா அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் அப்புறம் இப்போது அம்மா அறிவிச்சிருக்கிற திட்டத்தை பார்த்திங்கன்னா, அதுவும் இந்த யூனிஃபார்ம் கொடுக்கறது, 14 அம்ச திட்டத்தின் மூலமாக பல்வேறு உபகரணங்கள் மாணவர்களுக்கு கொடுக்குறார்கள். முன்பு இதெல்லாம் தனியார் பள்ளி மாணவர்கள் தான் கிடைக்கும். அதனால் என்ன கஷ்டப்பட்டாலும் தனியார் ஸ்கூலுக்கு தான் போகணுன்ற ஒரு எண்ணம் பேரண்ட்ஸுக்கு இருக்கும். இப்போ இந்த ரெவல்யூஷன் மூலமாக அரசு பள்ளியும் தனியார் பள்ளிக்கு நிகரானது தான் இங்கே அந்த அளவுக்கு எஜுகேஷனை கொண்டு வந்திருக்காங்களே. ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் எப்படி டெவலப் ஆகிருக்கு தமிழ்நாட்டில்? குறிப்பாக என்னுடைய அப்சர்வேஷனில் நான் என்ன சொல்லணும்னாக்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுடைய ஃப்ரீயாக கொடுக்கறது எல்லாமே ஒரு பக்கம் நம்முடைய கிராமப்புற மாணவர்களுக்கு ஊக்குவிக்குது.
பெற்றோர்களுக்கு வந்து பொருளாதார வசதி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிரமப்படாமல் இருக்கிறதுக்கான வசதி செய்கிறாங்க. இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா, நமக்கு வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில், ப்ரைமரி ஸ்கூல்ஸில் இங்கிலீஷ் மீடியம் இன்றைக்கி நமக்கு வந்து அன்னைக்கு ஆதிக்கமானது அரசு பள்ளிகள். இடைப்பட்ட நிலையில் வந்து அரசு பள்ளிகள் ஆதிக்கம் போய் ப்ரைவேட் ஸ்கூலோடைய ஆதிக்கம் அதிகமாச்சுங்க. அந்த ப்ரைவேட் ஸ்கூல் ஆதிக்கமானதுக்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய மோகம் ஆங்கிலம் அப்படிங்கிறதால தான். அந்த இங்கிலீஷுங்கும் போது இப்போ இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் அதே எஜுகேஷன்ஸ் ஈக்குவலண்ட்டாக என்ன கொடுக்குறாங்களோ அந்த டீச்சிங் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது எல்லாருடைய மனநிலைகளை வந்து இந்த ஆங்கிலத்துக்காக தான் நம்ம அங்கே போனோம், அந்த ஆங்கிலமே அரசு பள்ளியில் இருக்கும்பொழுது ஏன் அங்கே நம்ம போகணுங்கிற அவசியம் இருக்குது. இதுதான் என்னுடைய மேஜர் இம்பேக்டாக நான் நினைக்கிறேன். அதற்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, அவங்களுக்கு கொடுக்குற நம்மளுடைய புக்ஸிலிருந்து, பேக்கிலிருந்து, செப்பல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குதுங்க. உண்மையாக வந்து ஒரு மனிதருக்கு தேவையானது கல்விங்கிறது. அந்த கல்வியில் வந்து இப்போ எல்லாருமே வந்து நம்ம ஆளுங்க எப்பொழுதுமே வந்து இப்போ அந்த சாஞ்சா சாயர பக்கம் செம்பிளியார் பேர் போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுமாதிரி இங்கிலீஷ் மீடியம் வந்த ஒரு படம் என்னன்னாக்க, ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், இல்லை கிராமப்புற மாணவர்கள், இல்லை கிராமப்புற மக்கள் வந்து அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத பொழுது தான் என்ன பண்ணுறாங்கனாக்க, அதுலேயே வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேம்பட்டவர்கள் தான் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் போனாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இந்தமாரி கொடுக்கும்பொழுது தாராளமாக அவங்க இங்கிலீஷ் மீடியம் போகிறாங்க. நல்ல என்ரோல்மெண்ட் அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஹையர் எஜுகேஷனை பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க, சொன்ன மாதிரி வந்து ஐயா சொன்ன மாதிரி பார்த்தோம்னாக்க, நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறைய காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தனியார் கல்லூரிகளை விட வந்து அரசு கல்லூரிகள் அதிகமாக இருந்தால் மெரிட்டோரியல் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா வந்து இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவன் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பாங்க, இல்லை வந்து ஒரு கிராமப்புற மாணவராக இருப்பான், அவன் மெரிட்டோரியல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். அந்த மெரிட்டோரியல் ஸ்டூடெண்ட் ஆகும்போது ஒரு ப்ரைவேட் கல்லூரியில் வந்து அவன் சேர்ந்து அவன் அதிகமான காசு படிக்கும்போது அவனுடைய மனநிலைகள் மாறும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையோ இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ்லேயோ நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ் நம்ம கொடுக்கும்போது பார்த்தோம்னாக்க மெரிட் பேஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் காலேஜ் வந்து அதிகமாக வரும்போது, அட்மிஷன்ஸ் இன்டேக் அதிகமாக வரும்போது, இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குனாக்க, ஏன்னா 2013-14 வந்து ஒரு 7 லட்சத்துக்கு மேலே அதிகமாக இருந்தாங்க. இன்றைக்கி 15-16 வந்து ஒரு 8 லட்சத்துக்கு மேலே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்ரி இயர் வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆகையால் வந்து பல வழியில் வந்து எனக்கு இது வந்து பேஸ் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்தா தான் நம்ம ஹையர் எஜுகேஷன்ஸ். அப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே என்ன பண்ணுறாங்கனாக்கா, பல வகையான இப்போ இங்கிலீஷ் மீடியங்கிறது ஒரு பெஸ்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணால் இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ இல்லை ஒரு சிபிஎஸ்சி லெவல்லையோ இல்லை மற்ற லெவல்லையோ அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம படிப்படியாக கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கோம். கொண்டுட்டு வரும்பொழுது நினைக்க மாணவர்களுக்கு வந்து அரசு பள்ளிகள் மேலே அதிக அக்கறை இருக்கும். ரெண்டாவது நான் என்ன சொல்ல போனோம்னாக்கா, அரசு பள்ளிகள் மேலே ஏன் அதிக அக்கறை இருக்கணும்னாக்கா, உண்மையிலே வந்து ஒரு புரிந்துணர்வு மிக முக்கியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புரிந்துணர்வு முக்கியம். அப்போ அரசு பள்ளியில் வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களுடைய தகுதி மிக முக்கியம், தரம் மிக முக்கியம். அப்போ உண்மையாக வந்து யார் தகுதியாக இருக்கானாக்கா, அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்களுடைய தகுதி தான் வந்து உண்மையான தகுதின்னு சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நம்ம பார்ப்போம், பிஏ முடிச்சுட்டு பிஎட் இல்லாமல் டீச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எம்ஏ முடிச்சுட்டு பிஎட் இல்லாமல் எம்எட் இல்லாமல் டீச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை நம்ம அந்தளவுக்கு ரெகுலேஷன்ஸ் பண்ண முடியாது நமக்கு. இதே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நீங்கள் வரணும்னாக்க, ஒரு செகண்டரி கிரேட் ஸ்கூல் டீச்சர்னா செகண்டரி கிரேட் குவாலிஃபிகேஷன்ஸ் மஸ்ட்டு, டெட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மஸ்ட்டுங்க. உங்களுக்கு இது மிடில் கிளாஸஸ் இதுமாரி வந்து செகண்டரி ஸ்கூல்ஸ் வரணும்னாக்கா பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் மஸ்ட்டு. நீங்கள் பிஜி வரணும்னாக்கா எம்எஸ்சி ஆர் எம்காம் பிஎட் மஸ்ட்டு. இது எல்லாமே வந்து குவாலிஃபிகேஷனை நம்ம ப்ரெஸ்கிரைப் பண்ணி அந்த குவாலிட்டியான ஒரு ஃபேக்கல்ட்டி கொண்டுட்டு வரும்பொழுது அங்கே கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய குவாலிட்டி இருக்கும். இது ஒரு செகண்ட் அப்சர்வேஷன்ஸ். எனக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இப்போ மக்கள் என்னன்னாக்கா ரிசல்ட் ஓரியன்டுங்கிறாங்க. இது ஒன்று. இந்த ரிசல்ட் ஓரியன்ட் பார்க்கும்போது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்களோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ரிசல்ட். நான் அதனால தான் வந்து 93% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு இல்லை வந்து உங்களுக்கு கார்பரேஷன் ஸ்கூல்ஸு இல்லை ரூரலில் உள்ள ஸ்கூல்ஸ் எல்லாமே ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. அப்போ ஆகையால் அவங்க பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு காம்பனண்ட், எல்லாமே ஒவ்வொரு காம்பனண்ட்டை பார்க்கும்போது டோட்டலாக வந்து என்னன்னாக்கா இந்த எஜுகேஷன் வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் ஆல்சோ குவாலிட்டிஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஜுகேஷன் ஆல்சோ குவாலிட்டிஸ். இதுதான் மிக முக்கியமான விஷயங்கள். இதுதான் நம்ம இப்படி இந்த பரிமாணத்தில் பேசினா தான் இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். அல்டிமேட்டாக நம்ம எல்லாரும் வரும்போது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நம்ம வரப்போகிறோம். நம்ம அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்குறது நினைக்க இது பேர் பேராமீட்டர்ஸ். இதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் அவங்க ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு முறையிலும் இன்றைக்கி வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அதிக என்ரோல்மெண்ட் அதிகமாக ஆயிடுச்சு. அப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக என்ரோல் பண்ணானாக்க இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் எந்த சர்வீஸ் பண்ணாலும் ஐஏஎஸ் மாதிரி ஐபிஎஸ் மாதிரி நீங்கள் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ். அப்போ தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு 4 சென்டர் திருநெல்வேலியிலேயே, திருச்சியிலையோ, மதுரையில், கோயம்புத்தூர், இந்த மாதிரி சென்னையில் வந்து அவங்க இதேமாரி பல கோடி ரூபாய் திட்டத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மைக்ரோ லெவலில் அனலைஸ் பண்ணுறாங்க. அதான் ஒவ்வொரு லெவலையும் மாணவர்களை எந்தெந்த வழியில் வந்து முன்னேற்றலாம், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் எந்த லெவலில் முன்னேற்றலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பிளானும் வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக பண்ணி அது கோலை வந்து அட்டைன் பண்ணுறதுக்காக, குவாலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவுடைய அரசானது
110 விதியின் கீழ் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு 12 அறிவிப்பு, உயர்கல்வித்துறைக்கு ஒரு 12 அறிவிப்பு, அத்தனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு அற்புதமான தொலைநோக்கு எண்ணங்களை கொண்டிருக்கின்ற அறிவிப்புகள். ஒரு இன்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் தான் ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகும், ஒரு சொசைட்டி டெவலப் ஆகும். ஸோ மாணவர்கள் டெவலப் ஆகணும். அதுக்குன்னா இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ். இன்னைக்கு எல்லாமே வந்து அவங்க கண் திறந்து நிறைய ஒரு எக்ஸ்பர்டைஸோட வந்து இது பண்ணி இந்த மாதிரி கொடுக்கறது வந்து உண்மையிலே வந்து வரப்பிரசாதம். அம்மாவுடைய இந்த திட்டங்களினால் என்ன பார்க்குறேன்னா பன்முக விஷயங்கள், இப்போ இந்த டிராயிங்கு, மியூசிக்கு, கிராஃப்ட்டு, ஸ்போர்ட்ஸு அப்படின்னும் போது அம்மாவுடைய இந்த புரட்சியினால் மாணவர்களுக்கு கல்வி இத்தனை நாள் கொடுக்காத ஒரு தன்னம்பிக்கை, அம்மாவின் திட்டங்கள் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குதா இல்லையா? ட்ராப் அவுட்ஸ் இல்லாமல் பர்சன்டேஜ் எவ்வளோ வசந்திருக்கு? இந்த உயர்நிலை பள்ளியில் பார்த்தீங்கன்னா 6.51% 2010-11 13-14 7.31 லட்சமாக உயர்ந்துள்ளது. இந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு களமாக அமைந்துள்ளது. அவன்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துறது, ஓவியமானாலும் சரி. இன்றைக்கி வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் நிறைய போட்டிருக்காங்க. உயர்நிலைப் பள்ளியிலையும் மேல்நிலைப் பள்ளியிலையும் பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட நம்மளுடைய கடந்த 5 ஆண்டு காலத்தில் நமக்கு கிட்டத்தட்ட 16,000 பேர் போட்டிருக்காங்க பகுதி நேர ஆசிரியர்கள் சொல்லிட்டு. உடற்கல்வி ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், தையல் ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், கம்ப்யூட்டர் டீச்சர், கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு தனியாக டீச்சர்ஸு, தோட்டக்கலை ஆசிரியர், கட்டிடக்கலை, இதெல்லாம் என்னென்னா நமக்கு வந்து இப்போ ஓவிய ஆசிரியர்னு போடும்போது அது வந்து எக்ஸ்ட்ரா அதுக்குன்னு தனியாக ஒரு பீரியட் ஒதுக்கி அந்த உயர்நிலைப் பள்ளியில் ட்ராயிங் கிளாஸ் தனியாக. அது போக அந்த தையல் ஆசிரியர், பெண்கள் வந்து இந்த தையலை படிக்கணும். ஏன்னா வருங்காலங்களில் போனாங்கன்னா அந்த பெண்கள் வந்து சும்மா இருக்க நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்களில் தையல் கற்றுக்கிட்டு தையலை என்ன செய்யலாம், அவங்களே அந்த ஒரு தொழில் தெரியல அப்படின்னு சொன்னால் ஒரு தொழில் ஏதாவது ஒன்று கிடைக்காத நேரத்தில் ஒரு பொழுதுபோக்காக அந்த தையல் தொழிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம பள்ளிக்கூடங்கள்லேயே அது செயல்படுத்துகிறாங்க. அப்படி இசை ஆசிரியர்கள் இப்போ வந்து கடந்த 5 ஆண்டுகளில் தான் அம்மா அவர்கள் வந்து ஆசிரியர்கள் வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த ஆசிரியர்களை பணி நியமனம் செய்திருக்காங்க. இப்போது இதையெல்லாம் ஊக்குவிப்பதன் மூலமாக அது எந்த அளவுக்கு ஸ்கூலுக்கு போனால் இத்தனை பண்ணிக்கலாம், வெறும் படிப்பு இல்லை, நான் டெய்லரிங் கற்றுக்கலாம், நான் டிராயிங் கற்றுக்கலாம், நான் கிராஃப்ட் கற்றுக்கலாம் அப்படின்ற அது குழந்தைகள்கிட்ட எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு, குழந்தைகள் ரீச் ஆகிறத விட பேரண்ட்ஸ்க்கு ரீச் ஆகிறது அது எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு உயர்நிலை பள்ளியாக இருந்தால் ஒரு ஆசிரியர் போட்டிருந்தாங்க. இந்த ஒரு ஆசிரியர் தான் எல்லாம் பார்க்கணும். இப்போ வந்து இந்த பகுதி நேர ஆசிரியர்னு போட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 ஆசிரியர்களாக போட்டிருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 ஆசிரியர், ஒரு பகுதி நேர ஆசிரியர், ஒரு பெர்மனன்ட் டீச்சர், உடற்கல்வி ஆசிரியர். அப்போ வந்து அந்த மாணவர்களுடைய பல திறமைகள், உடல் கூடல்கள் வளர்ச்சி பெறுவதற்கு இது வந்து மிக முக்கிய அம்சமாக இருக்குது. அது மாதிரி வந்து கபடி, இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கள்ளப்பாளையம் பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல் வந்து 7 ஆண்டுகளாக முதலிடத்தில் இருக்குது கபடி போட்டியில். இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலைவாழ் பகுதியில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த மழை காலங்களில் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ரெயின் கோட்டு, அதுக்கான சாக்ஸு, ஷூஸு, அங்கேருந்து வர்றதுக்கு வந்து பெரிய கஷ்டம். இதெல்லாம் வந்து யாரும் சிந்திச்சு பார்க்காத ஒரு விஷயமாக இருக்குது. அம்மாவோட இந்த புரட்சியினால் மாணவர்களுக்கு கல்வி இத்தனை நாள் கொடுக்காத ஒரு தன்னம்பிக்கை, அம்மாவின் திட்டங்கள் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குதா இல்லையா? தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 படி இந்த மாணவர்களுக்கு தொழில் திறன் மேம்பாட்டு பயிற்சியானது ஆண்டுக்கு 2 லட்சம் பேர் வீதம் வந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக அம்மா அரசானது முடிவெடுத்து அதற்கான செயல்களிலே இறங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, 2 கோடி பேருக்கு இந்த தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 படி 2 கோடி மாணவர்களுக்கு வந்து தொழில் திறன் மேம்பாட்டு பயிற்சியானது வழங்குகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், படித்துவிட்டு வந்தவுடனே அவர்கள் வேலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் அதன் மூலமாக அம்மா அரசு உருவாக்கி தருகிறது. அதே போல் மாணவரிடம் இருக்கின்ற பல்விதமான திறன்களையும் மேம்படுத்துகின்ற வகையில் தான் அம்மாவுடைய அரசானது வந்து பாடத்திட்டங்களிலும் மாற்றம் செய்திருக்கிறது. திமுக ஆட்சி காலத்திலே வந்து நீங்கள் கல்லூரிகளிலே கூட பார்த்தால் வந்து ஒரு 97 பாடப்பிரிவுகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு 910 பாடப்பிரிவுகளுக்கு மேலாக இன்றைக்கு கல்லூரிகளிலே பல்வேறு பாடப்பிரிவுகளை, அது இன்றைய விஞ்ஞான யுகத்திற்கு ஏற்ப அப்படி அந்த மாணவர்களை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவிலேயே வந்து விளையாட்டுக்கென்று பல்கலைக்கழகத்தை நிறுவி வழிகாட்டி இருப்பது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தான். அது மட்டுமல்ல, மாவட்டந்தோறும் விளையாட்டு பயிற்சி மையங்களை உருவாக்கி அங்கே
பிற மாநிலங்களோடு சர்வ இந்திய அளவில் போட்டியிடக்கூடிய அளவிற்கு அல்லது சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கெல்லாம் இன்றைக்கு அம்மாவினுடைய அரசானது அவர்களுக்கு பயிற்சி எடுத்துக்கொள்வதற்காக இன்றைக்கு சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா 110 விதியின் கீழ் அம்மா அறிவிச்சிருக்கிற ஒரு திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாணவர்கள் சிறப்பாக பயில வேண்டும் என்பதற்காக இந்த மதுரையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேசிய மாணவர் படை அந்த என்சிசிக்கு இடையாம்பட்டியில் ஒரு பயிற்சி கல்லூரியை உருவாக்கி, அது எதுக்காகன்னு சொன்னால் மலையேறும் பயிற்சியில் கூட நம்முடைய தமிழகத்து மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அங்கே மலையேறும் பயிற்சிகள் முதலானவற்றை அளிப்பதற்காகவே என்று சொல்லி ஆர்டிஃபிஷியல் கிளினிக் அப்படி ஆர்டிஃபிஷியல் இது அங்கே உருவாக்கி அந்த வசதிகளோடு இப்போ உருவாக்குகிறார்கள். ஆக அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை சதுரங்க விளையாட்டு என்று கூட சொன்னார்கள். நீங்கள் அதில் ஒன்றை முக்கியமாக பார்த்தால் தெரியும், அந்த அறிவுத்திறனை மேம்படுத்துவதிலே மாணவர்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்துவதிலே சதுரங்க போட்டியானது மிக மிக இன்றியமையாத இடத்தை வகிக்கிறது என்ற காரணத்தினாலே தான் அதை தேர்வு செய்து அதற்கு இந்திய அளவிலேயே ஒரு மிகச்சிறந்த பயிற்சியை தமிழகத்திலே தருகின்ற அளவிற்கு, அதுவும் பள்ளிகளிலிருந்து பெறக்கூடிய அளவிற்கு அம்மாவுடைய அரசானது இன்றைக்கு மிக சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் டெஸ்ட்டு அந்த பயிற்சி அதை நன்றாக நீங்கள் சிந்தித்துப்பா. அம்மாவுடைய தொலைநோக்கு பார்வை இங்கு தான் இருக்குது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த திருவண்ணாமலை மாவட்டம்லாம் ரொம்ப ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்கள் கல்வியில். அங்கே ஒரு பயிற்சி மையத்தை உருவாக்குறாங்க. கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலையோ திருச்சியிலையோ இருக்கிறது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் எது மிக மிக பின்தங்கி இருக்கிற பகுதி என்பதை பார்த்து அங்கு ஒரு பயிற்சி நிலையம் வைக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி சதா சர்வ காலமும் மாண்புமிகு அம்மாவனுடைய சிந்தனையில் என்ன இருக்குன்னா, மாணவர்களுடைய படிப்பு, மாணவர்களுடைய எதிர்காலம், மாணவர்களுடைய உடல் நலம், மாணவர்களுடைய அந்த லட்சிய கனவுகளோடு இருக்கின்ற பெற்றோர்களுக்கு அவருடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு என்னென்னவெல்லாம் வாய்ப்புகள் உண்டோ அவற்றையெல்லாம் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. நான் வெளிநாடுகள்லாம் போயிருக்கும் பார்த்துருக்கேன். கனடாவில், ஐரோப்பிய நாடுகளில் பள்ளிக்கூடத்தினுடைய அந்த சுவர்கள்லாம் இருக்குது பாருங்கள், அது அந்த அறிவியல் சார்ந்த படங்கள், அந்த படிக்கிற எண்ணத்தையே உருவாக்கக்கூடிய அளவிற்கு அதெல்லாம் ஒரே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கும். அதே ஒரு பாணியை இன்றைக்கு அம்மா அவனுடைய அரசு மேத்ஸ் கிட் அது மேத்ஸ் கிட் மட்டும் இல்லை, கல்வி உபகரணங்களையும் தருகிறாங்க, அந்த அந்த கணித உபகரணங்களையும் தருகிறாங்க. நான் சொல்றது சுவர்கள்லேயே அவங்க படிக்கிற ஆர்வத்தை உருவாக்குற அளவுக்கு அந்த ஓவியங்களை தீட்டி வைக்க சொல்லி இருக்கிறார்கள். அதற்கான ஒரு திட்டத்தை இப்போ இல்லை இல்லை, அதான் அந்த ஒன்றன்ல தொடக்க கல்வி முதல் செயல்முறை மூலம் மாணாக்கர் கல்விகள் பெற உறுதி செய்யும் வகையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 3, 4, 5 வகுப்பு மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடத்தில் தாங்கள் வாழும் இடம், திசைகள், சுற்றுப்புறம், ஆறுகள், மலைகள், அட்சரேகை, அந்த ஒரு இது தான் அம்மா அவர்கள் கூர்ந்து சிந்தித்து பார்த்து, எனவே அவர்கள் காட்சி ரீதியாகவும் சிலவற்றை மனப்பாடம் செய்து கொள்கின்ற வகையில் தான் இப்படிப்பட்ட ஏற்பாடு. இதெல்லாம் வெளிநாடுகளில் தான் பார்க்க முடியும். இங்கே அந்த மாதிரியான வாய்ப்புகளே இதுவரையில் இல்லாமல் இருந்தது. ஆனால் அம்மா அவனுடைய அரசானது இப்படி அவங்க இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த கல்வி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களுக்கு என்ன வருதுன்னா, நம்ம மாணவர்கள் அந்த மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு ஆசையினால், ஒரு ஆர்வத்தினால தான் இன்றைக்கு கல்விக்காக அவர், அதனால தான் கல்விக்கு கலைமைகள் எப்படி ஒரு கடவுளாக கருதுகிறோம், அது மாதிரி கல்வித்துறைக்கு இன்றைக்கு காக்கும் கடவுளாக மாண்புமிகு அம்மா அவர்கள் வெறும் வாய்ச்சொல் அல்ல, இது உண்மை யதார்த்தம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பெற்றவர்களுக்கு படிக்கிற பிள்ளைகளை பற்றிய ஒரு சிறு கவலையும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் திட்டமிட்டு ஒவ்வொன்றாக இன்றைக்கு அம்மா அவர்கள் நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். இந்த 110 விதிகள் கூட பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாக்கம் பகுதி உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் தொழிலாளர்கள் அந்த அரசு ஒதுக்கிய அந்த வீடுகள் எல்லாம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவங்க ரொம்ப தொலைவாக தூரம் போய் படிக்கக்கூடாதுன்றதுக்காக அங்கே ஒரு நடுநிலைப்பள்ளி, அங்கே ஒரு தொடக்கப்பள்ளி, அங்கே ஒரு கலை அறிவியல் கல்லூரி, அதே போல் மேட்டுப்பாளையத்தில் ஒரு கலை அறிவியல் கல்லூரி. இப்படி பார்த்தால் அந்த மேட்டுப்பாளையம் பகுதியும் மிக மிக பின்தங்கிய பகுதி. ஆக அம்மாவுடைய அரசானது 110 விதியின் கீழ் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு 12 அறிவிப்பு, உயர்கல்வித்துறைக்கு ஒரு 12 அறிவிப்பு, அத்தனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு அற்புதமான தொலைநோக்கு எண்ணங்களை கொண்டிருக்கின்ற அறிவிப்புகள். அவையெல்லாம் நடைமுறைப்படுத்துகிற பொழுது இந்தியாவிலே இன்றைக்கும் தமிழ்நாடு எப்படி முதன்மையாக இருக்கிறதோ அதே போல சர்வதேச அளவிலேயும் நம்முடைய மாணவர்களுடைய பங்களிப்பானது மிக சிறப்பாக இருக்கின்ற அளவிற்கு அம்மாவுடைய அரசனுடைய நடவடிக்கைகள் மிக மிக பாராட்டத்தக்க அளவிலே அமைந்து கொண்டிருக்கிறது. வசதி படைத்த பிள்ளைகள் தான் வெளிநாட்டில் போய் சென்று படிக்க முடியும் என்கிற ஒரு நிலை இருந்தது. அம்மாவின் அரசு வந்த பிறகு அரசாங்கமே தேர்ந்தெடுத்து மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறது. இந்த பார்வையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உண்மையிலே மிக சிறந்த ஒரு சாதனை என்று சொல்லலாம். இது எனக்கு அதுக்கு தான் ஒரு விஷயம் சார். நான் படிக்கும் பொழுது எனக்கு இதுமாரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்
ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இந்த மாதிரி கொடுப்பதற்கான வசதிகள் இல்லை. என் வீட்லேயும் வசதிகள் இல்லை. ஆனால் நான் டீச்சர்ஸ் ஆன போது, நான் வந்து ப்ரொஃபஸர் ஆன போது இந்த மாதிரி ஒரு இது எம்ஓஇஸு இந்தமாரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் யாருனாக்க பணபலம் உள்ளவர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதுபோல் ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்தமாரி நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த ஒரு நாங்கள் வந்து இப்போ மலேசியா போவோம், நாங்கள் வந்து இன்றைக்கி சிரியா போவோம், மற்ற வந்து கொரியன் போவோம், அதுமாரி போகும்பொழுது அடுத்த மாணவர்கள், அதாவது யூரோப் கண்ட்ரிலேருந்து வரவங்க மற்ற மாணவர்கள் வரும்பொழுது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு உங்களுடைய நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ண முடியும், உங்களுடைய எக்ஸ்பர்டைஸை நீங்கள் ஷேர் பண்ண முடியும், கல்ச்சுரலை நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அதே போல் வந்து அவங்களுடைய மாணவர்களோட ஷேர் பண்ண முடியும். இந்த எக்ஸ்சேஞ்சு ப்ரோக்ராமால் வந்து மாணவர்கள் வந்து அயல்நாட்டு கல்வி எப்படி இருக்குது, அயல்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குதுங்க, அயல்நாட்டினுடைய தொழில்நுட்ப கல்விகள் எப்படி இருக்குது, ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும், நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஆகையால் தான் இது வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இஸ் அன் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், மற்ற மாணவர்கள் கலை இலக்கிய மாணவர்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே இது வந்து நல்ல ஒரு வரப்பிரசாதம். என்னை பொறுத்தவரை வந்து மாணவர்கள் மட்டும் வந்து இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கு மேலே கற்றுக் கொடுக்குற பேராசிரியர் வந்து முதல்ல வந்து ஃபாரின் எஜுகேஷன் சிஸ்டம்னா என்ன, அங்கே போய் நீங்கள் டீச் பண்ணணும், அங்கே போய் நீங்கள் லேர்ன் பண்ணணும், அவங்களுடைய என்விரான்மெண்ட் என்ன இருக்குதுங்க, அவங்களுடைய கரிக்குலம் என்ன இருக்குதுங்க, அதெல்லாம் இப்போ இன்றைக்கி கரிக்குலத்துக்கு வந்து போன கவர்மெண்ட்லேயே வந்து நிறைய பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க. ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் ப்ரொஃபஸரோட எக்ஸ்பர்டைஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஃபாரின் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் வந்து நிறைய அரேஞ்ச் பண்ணி அவங்களுடைய கரிக்குலம் எக்ஸ்பர்டைஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டுடைய எக்ஸ்பர்டைஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் கரிக்குலம் டெவலப்மெண்ட். ஹையர் எஜுகேஷனில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து இந்த கிராமப்புறம் எனக்கு குறிப்பாக வந்து மெரிட்டோரியல் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கிற மெரிட்டோரியல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறது வந்து உண்மையிலேயே வந்து எல்லாரும் வரவேற்கத்தக்கது. எனக்கு இந்த மாணவர்கள் வந்து நினைச்சே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி வந்து அவனுக்கு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கே காசு இருக்கிறது கம்மியான விஷயங்கள். அவனுக்கு பாஸ்போர்ட்டு, விசா, அகாமடேஷன்ஸு, ஏர்வே, உங்களுக்கு அதுக்கு மேலே அவன் வாழ்க்கையில் வந்து அவனுடைய ட்ரீம் வந்து நாலேஜ், அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவனுடைய எக்ஸ்பர்டைஸு, இதெல்லாம் கொடுக்குறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷனரி திங்க் தான், விஷனரி பார்வையில் தான். இது வந்து எனக்கு டெவலப்டு கண்ட்ரீஸில் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. நமக்கு வந்து அந்தளவுக்கு இங்கே இந்தியாவில் வந்து மற்ற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்தளவுக்கு, ஈவன் ஐஐடி அந்தளவுக்கு வந்து பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் கம்பேர் பண்ணி சொன்னாங்க. சாண்ட்விச் ப்ரோக்ராம் சொல்கிறோம் நம்ம. இந்த மாதிரி வந்து ஒரு 15 days ப்ரோக்ராம் செய்யணும், மிக முக்கியம். நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பெரிய கிரேட் இனிஷியேட்டிவ்ஸ். இது வந்து 2 வருஷமாக நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நிறையா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி பேட்டன்ட் ரிசர்ச் இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து நமக்கு இந்தியாவில் வந்து ரொம்ப பொருளாதாரம் ரொம்ப வீக்காக இருக்குன்னா, பொருளாதாரம் நம்ம ஜிடிபியில் நல்லா வந்துட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் என்ன இருக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குனாக்க காரணம் வந்து எக்ஸ்போர்ட்டை விட வந்து இம்போர்ட் அதிகமாக இருக்குது காரணம். அப்போ எக்ஸ்போர்ட் இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம்னா பேட்டன்ட் தான் மிக முக்கியம். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னாக்கா அந்த பேட்டன்ட்டுக்கான ஃபெசிலிட்டேஷன்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிஸ்க்கும் மற்ற டெவலப்டு யூனிவர்சிட்டிஸ்க்கும் வந்து அவங்க இன்றைக்கி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பேட்டன்ட் தான் மிக முக்கியம். நாங்கள் அதனால தான் இன்சிஸ்ட் பண்ணுறது. ஐஐடியில் வந்து ரிசர்ச் டெவலப்மெண்ட் மிக முக்கியம், அவங்களுக்கு பேட்டர்னைசேஷன் மிக முக்கியம். ரிசர்ச், நம்மளோட ரிசர்ச் வந்து கமர்ஷியலைசேஷன் ஆகும். இன்றைக்கி யூரோப்போட ரிசர்ச்சோ அதேமாதிரி யூஎஸோட ரிசர்ச்சோ இல்லை மற்ற அயல் நாடுகளில் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸோட ரிசர்ச் எல்லாமே வந்து கமர்ஷியலைசேஷன். அதனால தான் இன்றைக்கி அவங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளும் வந்து அது வந்து முன்னுதாரணமாக இருக்கும். அப்போ ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ்க்கு அந்த மாதிரி சென்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆகையில் வந்து ஸ்கீம்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டான ஸ்கீம்ஸ் தான். நல்ல ஒரு எக்ஸ்பர்டைஸை வச்சு நல்ல ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து இது உண்மையாக வந்து ஒரு கண்ட்ரி நல்லா டெவலப் ஆகணும், ஒரு ஸ்டேட் நல்லா டெவலப் ஆகணும், சொசைட்டி நல்லா டெவலப் ஆகணும். இதனுடைய பர்பஸ் இதுதான் மிக முக்கியமான விஷயங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமாக இருக்கலாம், இல்லை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலிமா வந்து ஃபாரின் எக்ஸ்பர்டைஸ்டு டிஸ்கஷன்ஸ், இது எல்லாமே வந்து எங்களுடைய ட்ரீம். ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இதுமாரிலாம் கொண்டுட்டு வந்தால் நல்லா இருக்குமே. ஏன்னா நாங்கள் வந்து அயல் நாடுகளை போய் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனல் டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ கண்ட்ரி டெவலப் ஆகுது. ஒரு இன்ஸ்டிடியூஷனல் டெவலப் ஆனால் தான் ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகும், ஒரு சொசைட்டி டெவலப் ஆகும். ஸோ மாணவர்கள் டெவலப் ஆகணுதுக்கு அதுக்குன்னா இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸு. இன்றைக்கி எல்லாமே வந்து அவங்க கண் திறந்து நிறைய ஒரு எக்ஸ்பர்டைஸோடய வந்து இது பண்ணி இந்த மாதிரி கொடுக்கறது வந்து உண்மையிலேயே வந்து வரப்பிரசாதம். அம்மாவின் ஆட்சியில் வந்து அந்த கனவெல்லாம் நினைவாக்கியிருக்காங்க. இல்லை, கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா கலை அறிவியல் கல்லூரியில் படித்த மாணவர்கள்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி அந்த நல்ல கல்வி நிலையங்களில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் போய் பயின்று வருவதற்கான ஒரு வாய்ப்பை தந்தது அம்மாவுடைய அரசு தான். இன்றைக்கி அரசு பொறியியல் கல்லூரிகளில் 10 கல்லூரிகளில் ஆண்டுக்கு 100 மாணவர்களை தேர்வு செஞ்சு அவங்கள வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ சம்மந்தப்பட்ட கல்லூரிகளில் அவங்க திறன் மேம்பாட்டை வளப்படுத்தி கொள்வதற்காக இப்படி ஒரு வாய்ப்பையும் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு கொடுத்தது. அது மட்டும் இல்லை, கல்வியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கல்வியானது கொஞ்சம் கொஞ்சமாக மாநில பட்டியலிருந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட வகையில் போய்கொண்டிருக்கிறது.
அது மாநில சுயாட்சிக்கு எதிரான கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு கொள்கையை இன்றைக்கு இந்திய அரசாங்கமானது தேசிய கல்விக் கொள்கை என்றெல்லாம் சொல்லி அதில் சில மொழி திணிப்புகளையும் செய்வதற்கான முயற்சிகள் எல்லாம் கூட இறங்கி இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே இன்றைக்கு பார்த்தால் மாண்புமிகு அம்மாவுடைய அரசுதான் ஏற்கனவே இது உறுதியாக நின்று இங்கு மாநிலத்தினுடைய நம்முடைய ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்த கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையிலே இன்றைக்கு தாய்மொழிக்கும் ஆங்கில மொழிக்கும் இங்கே இருமொழி கொள்கை தான் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அம்மாவுடைய அரசானது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. பிறமொழி படிப்பவர்களுக்கு ஒரு பக்கம் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கையிலே மொழி திணிப்பு வந்துவிடும், சிறுபான்மையின கல்வி நிலையங்களுக்கெல்லாம் பாதிப்பு வந்துவிடும் என்ற அச்சமெல்லாம் இருக்கிறது. ஆக இன்றைக்கு அந்த கல்வியானது மாநில அதிகாரத்துக்குட்பட்டு தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நுழைவுத் தேர்வு கூட, பொது நுழைவுத் தேர்வை கூட அம்மாவுடைய அரசு எதிர்ப்பதற்கு காரணம் அதுதான். இன்றைக்கு அப்படி எதிர்ப்பதனுடைய விளைவாகத்தான் கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு மேல்நிலைப்பள்ளி இறுதி வகுப்பினுடைய மதிப்பெண் எண்ணினுடைய அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்க. ஆனால் இந்த நிலைமைகள்லாம் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ற அடிப்படையில் பொது நுழைவுத் தேர்வு என்றெல்லாம் கொண்டு வருகிற பொழுது அம்மாவுடைய அரசு அதை கடுமையாக எதிர்க்கிறது. அம்மாவுடைய அரசானது சொல்லுகிறது, இந்த ஓராண்டு மட்டுமல்ல, நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்தி இந்த பொது நுழைவுத் தேர்விலிருந்து தமிழக மாணவர்களை காப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லுகிறது. ஆக கல்விக் கொள்கையானது படிப்படியாக மாநில பட்டியலிருந்து மத்திய அரசுக்கு கொண்டு போவதை கடுமையாக எதிர்க்கிற முன்னோடியான அரசு, மாநில சுயாட்சிக்காக இன்றைய வரையில் உறுதியாக இருக்கிற அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் கூட அம்மாவுடைய கருத்தை வழிமொழிவதைப் போல மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். கல்வியை மாநில பட்டியலுக்கு முழுக்க முழுக்க கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அம்மாவுடைய குரலையே இன்றைக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் எதிரொலித்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு கல்விக் கொள்கையானாலும் சரிதான், அல்லது கல்வித்துறை ஆனாலும் சரிதான், இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டி மாநிலமாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது இருக்கிறது என்பதற்கு எவ்வளோ சொல்ல முடியும். இன்னும் கூட போனால் நீங்கள் தொலைக்காட்சியில் இந்த டிஸ்கவரி சேனலில் தான் பார்க்கலாம். சறுக்கிக்கிட்டு போகிற விளையாட்டு, இந்த படகு போட்டி, இன்றைக்கு பாய்மர படகு போட்டி இன்றைக்கு அம்மாவுடைய அரசு அந்த 110 விதியின் கீழே அறிவிச்சிருக்கிறாங்க. மெரினா கடற்கரையில் இன்றைக்கு பல கோடி ரூபாய் செலவில் அந்த பாய்மர படகு அகாடமி அதை உருவாக்குறாங்க. ஒரு பள்ளி கல்வி நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே வருகிற ஆசிரியர்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஒழுங்காக வர்ற டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக வர்றதுக்கு அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு இன்சென்டிவ்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நல்லாசிரியர் விருது 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் ஆகியிருக்காங்க. இது ஆசிரியர்கள் மத்தியில் அது என்ன மாதிரி ஊக்குவிக்குது? 5000 என்பது 10,000 ஆக்கிறதுனால ஆசிரியர்கள் எல்லாம் இந்த நல்லாசிரியர் விருது கட்டாயமாக நம்ம வாங்கணும், இன்வால்மெண்ட்டாக அந்த பணியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை தருது. இல்லை, அதில் கூட இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா 365 நாளில் எவ்வளோ நாள் கரெக்டாக அட்டண்டன்ஸ் கரெக்டாக அதிகமாக வந்தால் அந்த வருகிற ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பல்வேறு ஊக்கத்தொகை கொடுப்பதற்காகவே 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். அது என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு? தொடர்ந்து ஒரு ஆசிரியர் தொடர்ந்து வரல அப்படின்னு சொன்னால் அந்த மாணவர்கள் ஆசிரியர்களுடைய உறவு கொஞ்சம் பாதிக்கும், அவனுடைய கல்வி கண்டினியூ ஆகாது. அதனால் தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு இதை தர்றதுனால கல்வியின் தரம் கூடும். அம்மாவுடைய அரசை பொறுத்தளவிலே அந்த உடல் திறனை மேம்படுத்துவதன் மூலமாக கல்வித்திறனை மேம்படுத்த வேண்டும். கல்வித்திறனை மேம்படுத்துவதன் மூலமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஆனது ஒரு முதன்மையான மாநிலமாக திகழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை அவர்கள் திட்டமிட்டு வளர்த்தெடுத்து கொண்டு வருகிறார்கள். அம்மாவுடைய அரசை பொறுத்தளவிலே விளையாட்டுத்துறைக்கென்று அதிகமாக செலவிடுவது திமுக ஆட்சி காலத்தில் செலவிடப்பட்ட தொகையை விட 4 மடங்கு இன்றைக்கு விளையாட்டுத்துறைக்காக அம்மாவுடைய அரசானது செலவிட்டு கொண்டிருக்கிறது. சக்ஸஸ் ஃபெயிலியர் நினைக்க இன்னைக்கு நான் தூக்குறேன், அதனால் தூக்குறதுக்கான என்னென்ன காரணங்களை ஆராய முடியும், ஜெயிக்கிறேன் அதோட எப்படி நான் சந்தோஷமாக கொண்டாடுறேன், அதுக்கடுத்து நான் எப்படி நான் சஸ்டெயின் ஆகணும், ஜெயிக்கிறது சக்ஸஸ் ஆகணும்ல, அதுக்கடுத்து நான் சஸ்டெயின் ஆகுறது. ஆகையால நினைக்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட இந்த மாதிரி ஒரு நாலேஜஸ், இந்த மாதிரி ஒரு ஐடியாஸு, இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் இருந்தாக்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேன் கேன் சால்வ் அட் எனி டைம் எனி சிச்சுவேஷன்ஸ். அதனால் ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் பங்கு கொண்டு வெற்றி பெறும் வகையில் பல்வேறு வகையான பயிற்சிகள் அளித்தல், பன்னாட்டு தரத்தில் விளையாட்டு மைதானங்கள் அமைத்தல், உள் விளையாட்டு அரங்குகளை அமைத்தல், மாவட்ட விளையாட்டு வளாகங்களை அமைத்தல், தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்பவர்களுக்கு உரிய ஊக்கத்தொகையினை வழங்குதல் போன்ற பல்வேறு திட்டங்கள். கல்விக்கு அளிக்கும் அதே முக்கியத்துவத்தை விளையாட்டிற்கும் எனது தலைமையிலான அரசு அளித்து வருகிறதுன்றீங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் கான்சன்ட்ரேஷன்
ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது நம்முடைய திருமூலருடைய வாக்கு. ஆக ஒரு நல்ல சவுண்ட் பாடி இருந்தால் தான் சவுண்ட் மைண்ட் இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆக நல்ல உடல் திறன் இருந்தால்தான் கல்வியிலும் மாணாக்கர்கள் சிறந்து விளங்க முடியும் என்ற காரணத்தினால தான் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசாங்கம், நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அளவிற்கு இந்த உடற்பயிற்சி மற்றும் இந்த விளையாட்டு பல்கலைக்கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்வது ஒரு பக்கம். அடுத்தது அம்மா அவர்கள் குறிப்பிட்டு சொல்வதில்லை, ஏற்கனவே பல இடங்கள் அது மாதிரி. இப்போ நேரு அரங்கம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் சர்வதேச அளவில் என்னென்ன பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளலாமோ அதெல்லாம் இது இன்றைக்கு கோயம்புத்தூரில், திருச்சியில், மதுரையில் இந்த மாதிரியான பகுதியோட ஒவ்வொரு சில விளையாட்டுகள் அங்கே மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த மாவட்ட விளையாட்டு அரங்கங்களை மேம்படுத்தி ஆண்டுக்காண்டு அவருக்கான நிதியை, சிறப்பு நிதியை ஒதுக்கி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூட நீங்கள் சொல்ல போனீங்கன்னாக்கா மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது இந்த விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அழகாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அந்த மின் நூலகம், அந்த விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள், பேராசிரியர்கள் அவங்க இணையத்தின் வாயிலாக இந்த சர்வதேச அளவில் இந்த விளையாட்டுத்துறையானது எந்த அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருகிறது, எந்த அளவிற்கு அவர்கள் அக்கறை காட்டுகிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காக அந்த மின் நூலகம் ஒன்று அந்த விளையாட்டு பல்கலைக்கழகத்தை அமைத்து கொடுத்து அவர்கள் சிறப்புற மேம்பாடு அடைவதற்கான ஒரு வாய்ப்பு. ஆக அம்மாவுடைய அரசை பொறுத்தளவிலே விளையாட்டுத்துறைக்கென்று அதிகமாக செலவிடுவது திமுக ஆட்சி காலத்தில் செலவிடப்பட்ட தொகை விட 4 மடங்கு இன்றைக்கு விளையாட்டுத்துறைக்காக அம்மாவுடைய அரசானது செலவிட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவ்வப்பொழுது அவருடைய சிந்தனையிலே தோன்றக்கூடிய அந்த கருத்துக்களை அந்த திட்டங்களாக வெளிப்படுத்துவதற்காகத்தான் 110 விதியின் கீழே அடிக்கடி பயன்படுத்தி, இன்னும் இப்போ தான் ஆண்டு தொடங்கி இருக்கும் பொழுதே இப்பொழுது நிறைய அந்த திட்டங்கள் எல்லாம் மழையாக கொட்டி கொண்டிருக்கிறது. ஆக இன்னும் இந்த இருக்கக்கூடிய இந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது அல்லவா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீன்வள பல்கலைக்கழகம் கூட அம்மாவுடைய ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது நாகப்பட்டினத்தில். ஆக அம்மாவுடைய அரசானது மாணவரிடம் இருக்கக்கூடிய அந்த பல் திறன்களையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு அரசாகத்தான் தன்னுடைய திட்டங்களை திட்டமிட்டு அவர்கள் வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சிகள், அவங்க சென்னை மாதிரியான இடத்துக்கு எல்லாரும் பயிற்சி பெற முடியாது என்பதற்காகத்தான் மாவட்ட அளவிலேயே அந்த விளையாட்டு அரங்கங்களை எல்லாம், உள் விளையாட்டு அரங்கம், வெளி விளையாட்டு அரங்கம், அதிலே அவங்க ஓட்டப்பயிற்சி முதற்கொண்டு ஈட்டி எறிதலிருந்து இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் அவங்க அங்கங்கே பெறுகிற அளவிற்கு, நீச்சல் பயிற்சியிலிருந்து, ஆக இப்படி மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது பரவலாக தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மாவட்ட விளையாட்டு அரங்கங்களை எல்லாம் கூட மிக சிறப்பாக இன்றைக்கு வளர்த்தெடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆக அம்மாவுடைய அரசை பொறுத்தளவிலே அந்த உடல் திறனை மேம்படுத்துவதன் மூலமாக கல்வித்திறனை மேம்படுத்த வேண்டும். கல்வித்திறனை மேம்படுத்துவதன் மூலமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடானது ஒரு முதன்மையான மாநிலமாக திகழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை அவர்கள் திட்டமிட்டு செயல்படுத்தி. நான் இது ரொம்ப சிறப்பாக பார்க்குறது முன்பு என்சிசி, நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ், கடுமையான பயிற்சிகள் இருக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை முகாமுக்கெல்லாம் அழைத்து கொண்டு போவார்கள். ஒரு மாநிலத்திலேருந்து டெல்லியில் ஆர்மிக்கு ஒரு ட்ரைனிங்க்கு போவாங்க அந்த பசங்க. என்சிசியை கொண்டு வருவது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஏற்கனவே அந்த வாய்ப்பு இருந்த பொழுது அந்த சி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் என்றெல்லாம் அவர்களுக்கு தந்து கொண்டிருந்தார்கள். இது இராணுவத்துக்கு செல்லும் பொழுது அதற்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் வழங்கப்படும். அதெல்லாம் இடைப்பட்ட காலத்தில் இன்றைக்கு அருகி போன ஒரு காரணத்தினால மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது இன்றைக்கு இந்த தேசிய மாணவர் படைக்கென்று சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக மதுரை இடையாம்பட்டியில் இன்றைக்கு ஒரு தேசிய மாணவர் படைக்கென தனியாக பயிற்சி அகாடமி ஒன்றை தொடங்கியிருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் நாளை எதிர்காலத்திலே நம்முடைய தமிழகத்து மாணவர்கள் இந்த என்சிசியிலே பெறக்கூடிய பயிற்சிகளின் மூலமாக வெறும் மலையேறுதல் பயிற்சி மட்டுமல்ல, அங்கு மற்ற பயிற்சிகள் எல்லாம் கூட வழங்கப்படும். அப்படி வழங்கப்படுகிற பொழுது இந்திய இராணுவத்திலே கூட அதிகமான எண்ணிக்கையிலே தமிழகத்து மாணவர்கள் அதிகாரிகளாக சேர்ந்து வாய்ப்பு பெறுவதற்கு கூட ஒரு அருமையான வாய்ப்பை இந்த அகாடமியானது உருவாக்கி தரும். அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபிசிக்கல் சவுண்ட், உங்களுக்கு பாடி மிக முக்கியமான விஷயங்கள். நம்ம பாடி மிக முக்கியமாக இருந்தால் தான் அதுக்கடுத்து நம்மளுடைய மைண்ட் சவுண்டாக இருக்கணும். அது இல்லைன்னா முடியாத வாய்ப்புகள் இல்லை. அப்போ ஆகையால் நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுக்கும்பொழுது நான் முன்னாடியே எப்பொழுதுமே சொல்லுவேன், நீங்கள் ஒரு பையன் ஒரு ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்கிறான், எல்லா கேம்லேயும் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது எல்லாமே கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு ஒரு மாணவன் இன்னொரு மாணவரோட விளையாடும் பொழுது அடுத்த மாணவர்களுடைய மனநிலையை என்னென்னு தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல் ஒரு காம்படிஷனில் ஜெயிக்கிறது தோக்கிறது ஒரு பெரிய சாதாரண ஒரு விஷயம். ஆனால் தோத்தாக்கா அதனுடைய மனநிலைகள் எப்படி இருக்கும், ஜெயித்தாக்கா அதனுடைய மனநிலைகள் எப்படி இருக்கும், நம்மளுடைய சக குழுக்களுடைய மாணவர்களுடைய மனநிலைகள் இருக்கும்.
இல்லைங்களா? இது வந்து நம்ம வந்து இப்போ மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, விளையாடணுன்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேமை வச்சுக்கிட்டு எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறது மிக முக்கியம். நீங்கள் மற்ற மாணவர்களுடைய கிரவுண்டில் ஒரு முறை நடந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டீம் ஸ்பிரிட்டு மிக முக்கியம். உங்களுக்கு டீம் ஸ்பிரிட் வரதுக்கு முக்கியம். கோஆர்டினேஷன் கேப்பபிலிட்டிஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு மென்டல் விகராக நீங்கள் பண்ணிக்க முடியும். உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு மனிதன் வந்து ஒரு திறம்பட வந்து செயல்படுறதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ். அந்த டீம் ஸ்பிரிட் இருக்கலாம், கோஆர்டினேஷன் ஸ்பிரிட்டாக இருக்கலாம், இல்லை மோட்டிவேஷனாக இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எங்கே வருதுனாக்க அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் வந்து இந்த லீடர்ஷிப்ஸ் நீங்கள் வந்து அதே போல் நீங்கள் வந்து ஒரு சோல்ஜராக இருந்தால் கூட, ஒரு சாதாரண ஒரு வீரனாக இருந்தால் கூட, சாதாரண ஒரு பிளேயராக இருந்தால் கூட நீங்கள் எப்படி ஹவு டு கோஆர்டினேட்டிங் த பீப்புள்ஸ், எப்படி வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, டீமாக எப்படி ஒர்க் பண்ணுறது, டீம்ஸ். ஆமாம், டீம் ஸ்பிரிட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். இந்த கோஆர்டினேஷன்ஸ் தான் சொல்ல முடியும். அதே போல் சக்ஸஸ் ஃபெயிலியர் நீங்கள் வந்து இன்னைக்கு நான் தோக்குறேன், அதனால் தூக்கிறதுக்கான என்னென்ன காரணங்களை ஆராய முடியும். ஜெயிக்கிறேன், அதோட எப்படி நான் சந்தோஷமாக கொண்டாடுறேன், அதுக்கடுத்து நான் எப்படி நான் சஸ்டெயின் ஆகணும். ஜெயிக்கிறது சக்ஸஸ் ஆகல, அதுக்கடுத்து நான் சஸ்டெயின் ஆகிறது. ஆகையால் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட இந்த மாதிரி ஒரு நாலேஜஸு, இந்த மாதிரி ஒரு ஐடியாஸு, இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் இருந்தாக்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம். இன்றைக்கி எஜுகேஷனில் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்தவங்க தான் பெரிய வந்து நல்ல மார்க் 1200க்கு 1190 மார்க் எடுத்தோம்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறது கிடையாதுங்க. 600 மார்க் எடுத்து 700 மார்க் எடுத்து வாழ்க்கையில் வந்து பலவிதமான பல மக்களை பல பையனோட விளையாண்டு போய் வந்து அதிலிருந்து நம்மளுடைய வெற்றி தோல்விகளை இருந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்து, நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து, கிராமப்புற மாணவர்கள் இல்லை, நகர்ப்புற மாணவர்களுக்கு இன்றைக்கி செய்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்க்கணும், இன்றைக்கி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி நிறையா இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஜிடிபி நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற மாணவர்கள் வந்து அதோட எம்ப்ளாயீஸ்னுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் என்ன இருக்குன்னு பார்க்கணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இன்றைக்கி 35 வயசுக்கு மேலே நம்ம லைஃப்பில் வாழக்கூடிய தகுதி இல்லைன்னு வந்து ஒரு சர்வே சொல்லிடுறாங்க, ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து அதிகமாக ஸ்போர்ட்ஸில் அவன் ஈடுபட்டானாக்க, நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தாக்க பல பிரச்சனைகள். அதே போல் வந்து நிறைய மாணவர்கள் வந்து மாணவர்களோ இல்லை ஒரு எம்ப்ளாயீஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாம் என்ன காரணம்னாக்க அந்த நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாக்க, உங்களுடைய டீமில் இருந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. அதேமாதிரி ஒரு பெரிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ், என்னுடைய பாஸ் ஹராஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, மற்ற விதமான ஹராஸ்மெண்ட் வருது, என்னுடைய சூழ்நிலைகளை வந்து என்னென்ன வந்து டேக்கிள் பண்ண முடியல, பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியல அப்படின்னாக்க நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேன் கேன் சால்வ் அட் எனி டைம் எனி சுச்சுவேஷன்ஸ். அதனால் ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ். எனக்கு நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்னாக்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒலிம்பிக் லெவலில் போடுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ரீஜனல் லெவல்லே இருக்கலாம், இல்லை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய டே டு டே சுச்சுவேஷனை, டே டு டே ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கான வசதிகள் உண்டு. இப்போ ஒரு மாணவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனைனாக்க இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அந்த நேரத்தில். இது நீங்கள் இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இன்னுமே தெரியாது. நீங்கள் விளையாடலை, ஒன்றுமே செய்யலை, ஒரு டீம் ஸ்பிரிட் இல்லை, ஒரு அடுத்தவங்களோட அட்ஜஸ்ட் பண்ண தெரியல அப்படின்னாக்கா வாழ்க்கையில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இது வந்து ஒரு இன்டைரக்டாக இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான். வந்து மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய வந்து மக்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். நீ எப்படி எந்த சுச்சுவேஷனை நீ பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சக்தியை கொடுக்கும். நான் அந்த பார்வையில் தான் நான் நினைக்கிறேன் ஸ்போர்ட்ஸ்க்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஒரு வீரனை உருவாக்குறதை விட ஒரு சமுதாயத்தை வந்து மொத்தமாக உருவாக்கணும், அதுதான் மிக முக்கியமான விஷயங்கள். பள்ளிக்கு வர வேண்டும், படிக்கிற உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். அதே சமயம் அந்த வெறும் கல்வி மட்டுமே ஒரு மாணவரை மேம்படுத்தாது, அதுக்காக அவனுக்கு பன்முக வளர்ச்சிக்கு வந்து விளையாட்டு ஒரு காரணமாக இருக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டம் என்னன்னா கல்வி கடன் தள்ளுபடி. அதை விட முக்கியமான புரட்சியாக நான் கருதுவது வந்து கிராமப்புறம் வரைக்கும் இந்த வைஃபை முதல் கொண்டு இணையதளம் கொண்டு வருவதும், இந்த வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் மூலமாக அந்த வர்பல் கம்யூனிகேஷனும் இம்ப்ரூவ் பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய புரட்சியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டின் வளர்ச்சியே கல்வியில் தான் இருக்கிறது. உன்னிடம் இருக்கும் எதையும் பிடுங்கிக் கொள்ளலாம், ஆனால் உன்னிடம் இருக்கும் கல்வியை யாரும் பிடுங்கிக் கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்ட ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு முதல்வர் செய்திருக்கும் இந்த காரியங்களை எல்லாம் நேயர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. வணக்கம். நேயர்களே, நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.